வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் சிக்கன் பீட்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி அவன் யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். அதுக்காக நான் இங்கே வந்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சுடுதண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூடில் தான் இருக்கணும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இது வந்து நல்லா பொங்கி வரட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா பீட்சாக்கான மாவு வந்து பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு, அதாவது 360 கிராம் அளவுக்கு மைதா மாவு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட் கலவையை வந்து இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது வந்து நல்லா பிசையணும். மாவு வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ மாவு வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை அது மேலே வச்சுட்டு மாவு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து மூடி வச்சுட்டு ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் போல் வெயிட் பண்ணலாம். மாவு வந்து பொங்கி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1லேருந்து 2 மணி நேரம் போல் ஆகும். நாம் இருக்கிற இடத்தோட கிளைமேட்டை பொறுத்து டைம் வந்து வேரி ஆகும். அதுக்கப்புறமா நாம் வந்து சிக்கனை வேக வச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே வந்து 400 கிராம் சிக்கனை வந்து எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 300லேருந்து 400 கிராம் போல் சிக்கன் வந்து தேவைப்படும். இப்போ இதில் நாம் வந்து மசாலா போட்டு வச்சிடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் காரமான வத்தல் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பூண்டு விழுது, கூடவே தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இது வந்து மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். 1/2 மணி நேரம் கழித்து நாம் இது வந்து வேக வச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த சிக்கனை வந்து இப்போ இதில் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். முதல்ல ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுட்டு 1 நிமிஷம் இது வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து மூடி வச்சிடலாம். இப்போ 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சிக்கன்லேருந்தெல்லாம் தண்ணி வந்து வெளியேற ஆரம்பிச்சிட்டு இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு இது வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் போல் இருக்குது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சிக்கன்லேருந்து வெளியே வந்திருக்கு. பாருங்கள், இந்த தண்ணியில் வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். இப்போது மூடி வச்சுட்டு மறுபடியும் இது வந்து நல்லா வேக வச்சிடலாம். இப்போது சிக்கனில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு மயோனைஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெரிய பெரிய சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. பெரிய பெரிய சாஸ் ரெசிபி வந்து நான் ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நாம் இது வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து இது வந்து ஃபில் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நம்ம ஒரு ரப்பர் போட்டு நல்லா டைட்டாக மூடிக்கலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா பீட்சாவில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே வந்து கொஞ்சம் குடமிளகாய், அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறமா கொஞ்சம் தக்காளியை வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி உள்ள விதைகளை வந்து நான் நீக்கிட்டு தான் இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நாம் வந்து பிசைஞ்சு வச்ச மாவை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. எனக்கு வந்து இது பொங்கி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போல் இருந்துச்சு. இப்போ இந்த மாவு வந்து 2ஆக பிரிச்சுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் வந்து மொத்தம் 2 பீட்சா பண்ண போகிறேன். இப்போது ஒரு மாவு உருண்டையை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு மாற்றிட்டு நாம் இதை வந்து நல்லா தேய்ச்சிடலாம். முதல்ல கிச்சன் கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மாவு வச்சுட்டு மாவு மேலேயும் கொஞ்சம் மைதா மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இது வந்து நல்லா தேய்ச்சிடலாம். பாருங்கள் மாவு வந்து தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு நாம் பீட்சா வந்து எந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் மைதா மாவு இல்லைன்னா ஆயில் தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் தேய்ச்சி வச்ச மாவு வந்து இப்போ இதில் விரிச்சிடலாம். அதுக்கப்புறமா அதோட ஓரங்களை வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இந்த ஓரங்களை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாஸை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். லைட்டாக ஓரத்தில் மட்டும் இப்படி சேர்த்துக்கோங்க. இப்போது சாஸ் வந்து இப்படி வச்சதுக்கப்புறமா அதோட ஓரங்களை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த சாஸ் வந்து கவர் ஆகுற மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா அதோட ஓரங்களை வந்து லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாவில் வந்து ஃபோர்க் வச்சு நல்லா இப்படி குத்தி விட்டுக்கோங்க. மாவு வந்து வேக வைக்கும்போது பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறமா இப்போ இதில் பீட்சா சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பீட்சா சாஸ் எப்படி ரெடி பண்ணுங்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் சீஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பீட்சாவுக்கு மொத்தம் 200 கிராம் சீஸ் வந்து எடுத்திருக்கேன். 2 பீட்சாவுக்கு நான் வந்து மொத்தம் 400 கிராம் சீஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து மொசரல்லா அதுக்கப்புறமா செடார் சீஸ் வந்து 2 மிக்ஸாக இருக்குது. இப்போ சீஸ் வந்து வச்சதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம வேக வச்ச சிக்கனை வந்து இப்போ இதில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், குடமிளகாய், அதுக்கப்புறமா தக்காளியை வந்து வச்சிடலாம். இப்போ காயெல்லாம் வந்து ஓரளவுக்கு வச்சதுக்கப்புறமா இப்போ இது மேலேயும் மறுபடியும் கொஞ்சம் சீஸ் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மாவோட ஓரங்களை வந்து லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் இந்த மாவோட ஓரத்தில் வந்து ஒரிகானோ கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி சீஸ் மேலேயும் கொஞ்சம் ஒரிகானோ ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸையும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நாம் இது வந்து வேக வச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பீட்சா வந்து உள்ளே வச்சுட்டு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் இது வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது அதில் இருக்கிற ஹோலை வந்து கொஞ்சம் கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இல்லைனா இதே மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு அந்த ஹோலை வந்து அடைச்சிக்கோங்க. இப்போது 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நாம் இதை வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது 2வது பீட்சாவும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதே வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கட் பண்ணியாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. பாருங்கள் அடி பிடிக்காமல் நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சிக்கன் பீட்சா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.